السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் சங்கையான ஜும்மாவுடைய நாளையில் மிகவும் சங்கையான ஒரு இடத்தில் அல்லாஹ் நம்மை எல்லாம் ஒன்று சேர்த்து வைத்ததை போன்று மறுமை நாள் ஆகிரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஜன்னத்தில் ஃபிர்தௌஸில் அமரக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் நம் குடும்பத்தாருக்கும் வருங்கால நம்முடைய சந்ததிகளுக்கும் காலம் சென்ற நம்முடைய முன்னோர்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முழுமையாக தந்தருள் புரிவானாக. ஆமீன். கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒவ்வொரு முஸ்லிம்களும் எவ்வாறு வாழ வேண்டும், இந்த உலகத்தில் வாழும் பொழுது எவர்களை நண்பர்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டும், எவர்களை நண்பர்களாக ஆக்கிக் கொண்டால் இம்மையிலும் மறுமையிலும் அவர்கள் வெற்றி பெறுவார்கள், எவர்களை நண்பர்களாக ஆக்கிக் கொள்வது கூடாது, எவர்களை நண்பர்களாக ஆக்கிக் கொண்டால் இம்மையிலும் மறுமையிலும் தோல்வியை சந்திப்பார்கள் என்பதை அல் குர்ஆனிலும் அல் ஹதீஸிலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள். அருமையானவர்களே, நாம் அருந்துகின்ற பால் அது மட்டும் சுத்தமாக இருந்தால் போதாது. அந்த பாலை வாங்குகின்ற பாத்திரம், பாலை சூடாக்குகின்ற பாத்திரம் அதுவும் சுத்தமாக இருக்க வேண்டும். அப்படி சுத்தமாக இருந்து நாம் அருந்தினால்தான் அது உடலுக்கு நன்மையை தரும். மாற்றமாக பால் சுத்தம் இல்லை, அதை சூடாக்குகின்ற பாத்திரம் சுத்தமாக இல்லை என்றால் அந்த பாலை அருந்தக்கூடிய ஒவ்வொருவரும் நோயாளிகளாக ஆக்கப்படுவார்கள் என்பதை சொல்லித் தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. அதுபோன்றுதான் நாம் நல்லவர்களாக இருந்து கொண்டு தீயவர்களோடு நாம் பழக்கம் வைத்துக் கொண்டால் நிச்சயமாக இந்த உலகத்திலும் மறுமையினால் ஆகிரத்திலும் நாம் வெற்றி பெறவே முடியாது என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள். அருமையானவர்களே, யாரை நாம் நண்பர்களாக ஆக்க
வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்வதை விட யாரை நாம் நண்பர்களாக ஆக்கக்கூடாது என்பதைத்தான் ஆரம்பமாக நாமும் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கும் சந்ததிகளுக்கும் நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். சமுதாயத்திற்கும் அதை சொல்லி தட்டி எழுப்ப வேண்டும். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு இஸ்லாமிய இளைஞர்களை நாம் பார்க்கின்ற பொழுது, இஸ்லாமிய இளம் பெண்களை நாம் பார்க்கின்ற பொழுது, அல் குர்ஆனும் அல் ஹதீஸும் யாரை நீங்கள் நண்பர்களாக ஆக்கிக் கொள்வது கூடாது, அப்படி ஆக்கிக் கொண்டால் இம்மையிலும் உங்களுக்கு தோல்வி, மறுமையில் நீங்கள் நரகத்திற்குத்தான் செல்வீர்கள் என்று அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய திருத்தூதரும் இந்த சமுதாயத்திற்கு உணர்த்தினார்களோ அவர்களோடு இஸ்லாமிய இளைஞர்கள், இஸ்லாமிய இளம் பெண்கள் இன்றைக்கு தோழமை வைக்கக்கூடிய ஒரு மோசமான காட்சியினை பார்த்து வருகின்றோம். அவர்களை பாதுகாப்பது நம்முடைய கடமை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆன்ல 35வது அத்தியாயம் 6வது வசனத்திலும் 2வது அத்தியாயம் 208வது வசனத்திலும் அல்லாஹ் எச்சரிக்கையாக சொல்லி காட்டுகின்றார். இன்ன ஷைத்தான லகும் அதுவுன், நிச்சயமாக ஷைத்தானுடைய செயலை செய்யக்கூடியவர்கள் இவர்கள் உங்களுக்கு விரோதி. ஃபத்தஹிதுஹு அதுவா, ஷைத்தானையும் ஷைத்தானுடைய செயல்களையும் எவர்கள் செய்து வருகிறார்களோ அவர்களை நீங்கள் நண்பர்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள், அவர்களை விரோதிகளாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் இன்னமா யதுஉ ஹிஸ்பஹு, அந்த ஷைத்தான் தன் கூட்டாளிகளை அவன் அழைத்து செல்வதெல்லாம் மின் அஸ்ஹாபிஸ் ஸஈர், நரகத்திற்குத்தான் அழைத்து செல்வான் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனங்கள் மூலமாக சொல்லி காட்டுகின்றார். ஆனால் இன்றைக்கு சமுதாயத்து இளைஞர்களை பார்க்கின்ற பொழுது எவன் மதுபானம் அருந்துகின்றானோ, எவன் சீட்டு விளையாடுகின்றானோ, எவன் விபச்சாரம் செய்கின்றானோ, மாபாதக செயலை செய்கின்றானோ அந்த நண்பர்களோடுதான் இஸ்லாமிய இளைஞர்களோ பெரும்பாலான இளைஞர்கள் இன்றைக்கு நாம் மகல்லாவிற்கு பார்க்கின்றோம். தலைமுடிகளை உருமாறி வைத்துக் கொண்டு, ஆடைகளை அநாகரிகமாக அணிந்து கொண்டு, பங்கரியான தோற்றத்திலே அவர்கள் வீணால் போன சில இளைஞர்களோடு தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு காட்சியினை இன்றைக்கு நாம் பரவலாக பார்த்து வருகின்றோம். ஷைத்தானை பற்றி அல்லாஹ் அல் குர்ஆனிலே பல இடங்களிலே சொல்லி காட்டுவார். நெருப்பால் படைக்கப்பட்ட ஷைத்தான், சுவர்க்கத்தில் உல்லாசமாக வாழ்ந்த ஷைத்தான், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்த ஒரே குற்றத்திற்காக அவன் சுவர்க்கத்திலிருந்து தூக்கி எறியப்பட்டான் என்பதை உலக பொதுமறையாம் அல் குர்ஆன் பல இடங்களிலே தெளிவாக சொல்லி காட்டுகின்றார். சொர்க்கத்திலிருந்து ஷைத்தான் கீழே வரும்போது அல்லாஹ் ஒரு சபதம் எடுக்கின்றான். அந்த சபதத்தையும் அல் குர்ஆன் தெளிவாக பதிவு செய்கின்றது. திருக்குர்ஆனுடைய 15வது அத்தியாயம் 36வது வசனத்தில் இருந்து 40வது வசனம் வரையிலும் நாம் பார்க்கின்றோம். ஷைத்தான் கேட்கிறான், இறைவா, மறுமை நாள் வரையிலும் எனக்கு ஒரு அவகாசம் கொடு. அந்த அவகாசம் நான் உன்னுடைய நல்லடியார்களை தவிர மற்ற எல்லோரையும் நான் வழிகெடுக்க வேண்டும். அதற்கு எனக்கு நீ அவகாசம் கொடு. அல்லாஹ் உனக்கு அவகாசம் தாரம்பா, நீ யாரும் வழிகெடுக்கணுமோ நீ வழிகெடுத்துக்கொள். ஆனால் என் நல்லடியார்களை 5 நேரம் தொழக்கூடியவர்கள், அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடியவர்கள், அல் குர்ஆனுக்கும் அல் ஹதீஸுக்கும் கட்டுப்பட்டு வாழக்கூடியவர்கள், இவர்களை நீ வழிகெடுக்க முடியாது. மற்றவர்களை நீ விரும்பினால் வழிகெடுத்துக்கொள் என்பதாக ஷைத்தானுக்கு அல்லாஹ் அவகாசம் கொடுக்கின்றார். இந்த ஷைத்தான் சொல்றான், லவ் ஸய்யினன்ன லஹும் ஃபில் அர்தி, இந்த பூமியிலே அசிங்கமானவைகளையோ ஹராமாக்கப்பட்டவைகளையோ உன் அடியார்களுக்கு நான் அழகாக காட்டிக் கொடுப்பேன். கஞ்சா அடிப்பதா, அது நல்லதுப்பா, நீ கஞ்சா அடி, நீ அப்படியே சொர்க்கத்துக்கு போயிடலாம். மதுபானமா, உனக்காக அரசாங்கம் திறந்து வைத்திருக்கிறது, நீ எதற்காக சம்பாதிக்கின்றாய்?
மதுபானத்தை வாங்கி அருந்து, விபச்சாரமா நீ துணிந்த செய். இப்படியாக ஷைத்தான் என்ன செய்கிறான்? இந்த தீமைகளை எல்லாம் அவர்களுக்கு நல்லதாக காட்டி கொடுக்கின்றான். தொடர்ந்து ஷைத்தான் சொல்றா, வல உஹ்தியன்னஹும் அஜ்மஈன், உன் அடியார்கள் எல்லோரையும் நான் வழிகெடுப்பேன், ஆனால் இல்லா இபாதக்க மின்ஹும் அல் முஹ்லஸீன், உன்னுடைய நல்லடியார்களை தவிர. அந்த நல்லடியார்கள் யார்? நானோ நீங்களோ அல்ல. நாமெல்லாம் ஷைத்தான் வழியில் விரித்த வலையில வீழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நல்லடியார்கள் யார் என்று சொன்னால் பரிசுத்தமான நபிமார்கள். நபிமார்களுக்கு ஷைத்தான் உண்டு. ஆனால் ஷைத்தானுடைய வலையில அந்த நபிமார்கள் ஒருபோதும் விழவே மாட்டார்கள். ஷைத்தான் அவர்களை வழிகெடுக்க முடியாது என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தின் மூலமாக சொல்லி காட்டுகின்றார். அருமையானவர்களே, எந்த வழியில் வருவான் ஷைத்தான் அதையும் சொல்லி காட்டுகின்றான். பாருங்கள், லஆத்தியன்னகும் மின் பைனி ஐதீஹிம் வ மின் கல்ஃபிஹிம் வ அன் ஐமானிஹிம் வ அன் ஷமாயிலிஹிம், அவர்களுக்கு முன்னால், அவர்களுக்கு பின்னால், அவர்களுக்கு வலப்புறமாக, அவர்களுக்கு இடப்புறமாக அவர்களை சூழ்ந்து வந்து நான் அவர்களை வழிகெடுப்பேன். வலா தஜிது அக்ஸரஹும் ஷாக்கிரீன், அவர்களில் அதிகமானவர்கள் இறைவா உனக்கு நன்றி காட்டவே மாட்டார்கள். நீ செய்த அருள்கொடைகளை 100 விழுக்காடுகள் அவர்கள் அனுபவிப்பார்கள். ஆனால் தொழுகையின் மூலமாக, சதக்கா செய்வதின் மூலமாக, நோன்பின் மூலமாக, பலவீனமான அடியார்களுக்கு உதவி செய்வதன் மூலமாக அவர்கள் யாருக்கும் நன்றி செலுத்த மாட்டார்கள் என்றும் அந்த ஷைத்தான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஹதீஸ்கள்ல பதிவு செய்யப்படுகிறது. அருமையானவர்களே, ஷைத்தான் எப்படி இருப்பான்? யாராவது ஷைத்தானை பார்த்திருக்கிறோமா? ஷைத்தானை, உண்மையான ஷைத்தானை யாரும் பார்த்தது இல்லை. ஏனென்று சொன்னால் நமக்குள்ளானே ஷைத்தான் ஓடிக்கொண்டே இருக்கின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவதாக அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி தாரமி என்ற நூல்ல 2734வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா மின்கும் மின் அஹதின் இல்லா வ மஅஹு கரீனுஹு மினல் ஜின்னி வ கரீனுஹு மினல் மலாயிகா, உங்களில் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஷைத்தானும் இருக்கிறான், ஒரு மலக்கும் இருக்கிறான். நல்லா கவனிச்சு கேட்கணும். ஒரு ஷைத்தானு எனக்கு இருக்கிறார், உங்களுக்கு இருக்கிறார். ஒரு மலக்கு எனக்கு இருக்கிறாரு, உங்களுக்கு இருக்கிறார். இந்த வார்த்தையை சொன்ன உடனே சஹாபாக்கள் கேட்கிறாங்க, நீக்குள்ள ஆன்மீக தலைவருக்கு இந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்க முடியுமா? ஆன்மீக தலைவருக்கு முன்னால் வாயை மூடிதான் உட்கார்ந்து இருக்கணும். அவர் சொன்னா அது சரிதான். அவர் பிடிச்ச மயிலுக்கு 3 கால்னா 3 கால் தான். ஆன்மீக தலைவர்களை எதிர்த்து எந்த கேள்வியும் கேட்பது கூடாது இன்றைய காலகட்டத்தில். ஆனால் உலகத்திற்கு ஆன்மீக தலைவராக அல்லாஹ்வினால் தேர்வு செய்யப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்றாங்க, மனுஷன் யாராக இருந்தாலும் அது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து உலகத்துல பிறக்க இருக்கின்ற கடைசி குழந்தை வரையிலும் மனிதனாக யார் பிறந்தாலும் அவனுக்கு ஒரு ஷைத்தானு இருப்பான், ஒரு மலக்கு இருப்பாரு அப்படின்னு சொல்லும் பொழுது சஹாபாக்கள் கேட்கிறாங்க, வையாக்க யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு ஷைத்தான் இருக்கானா அப்படின்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் எவ்வளவு பெரிய மனிதர், ஒரு மாமனிதர். அவரை பார்த்து கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹ் கோபிக்கல. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நஅம் வையாய, ஆமாம் எனக்கும் ஷைத்தான் இருக்கிறான், ஆனால் வலாக்கின் அல்லாஹ் அஹானி அலைஹி, ஷைத்தானை விட எனக்கு அல்லாஹ் உதவி செய்து விட்டான். எனவே நான் எதை சொல்கின்றேனோ அதைத்தான் என் ஷைத்தான் செய்வானே தவிர என் ஷைத்தான் சொல்றதை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். இன்னொரு காலகட்டத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்வுடைய மடியில படுத்துக் கொண்டு தன் கை விரல்களினால் ரசூலுல்லாஹ்வுடைய தலைமுடியை கோதி விடுறாங்க. இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு காரியம். நம்ம மனைவி நம்ம மடியில படுத்துக்கிட்டு நம்ம தாடி முடிய தலைமுடிய கோதி விடுறாங்கன்னா அது ஒண்ணு ஹராமான காரியம் அல்ல, அது அன்பின் வெளிப்பாடு.
அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய மடியில ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா படுத்து கொண்டு தலைமுடிய கோதி விடுறாங்க. அப்ப ஆயிஷா கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், அமானக்க ஷைத்தானும் உங்களுக்கு ஷைத்தான் இருக்கிறானா? கணவரை பார்த்து கேட்கிறாங்க. கணவர்கள் அப்புறம் ஆன்மீக தலைவர், உலகத்திற்கு ஆன்மீக தலைவர். அப்ப ரசூலுல்லாஹ் கோபிக்கிற ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆமாம், எனக்கும் ஷைத்தான் இருக்கிறான். என் ஷைத்தான் எனக்கு கட்டுப்பட்டு விட்டான். என்னை தீமையை கொண்டோ இறைவனுக்கு மாறு செய்யும்படியோ என்னை ஒருபோதும் அவன் தூண்டவே மாட்டான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். ஆனா நம்ம ஷைத்தான் இருக்கிறான் பாருங்க, தொழுகைக்காண்டி போவோம், முன்னால் ஓடி வருவான், ஏன்டா இந்த வயசுல தொழுகைக்கு போற, தொழுக வேண்டாம். பின்னால ஓடி சத்தம் கொடுப்பான், பாய் நீங்க தொழுகலாம் போக வேணாம் பாய், பேசாம கடையில உட்காருங்க, 4 கஸ்டமர் வந்து இருக்கிறாங்க. வலது பக்கமா வருவான், இடது பக்கமா வருவான், மேல இருந்து வருவான், கீழே இருந்து வருவான். அதான் ஷைத்தான் சொல்றானே, அவர்களை நான் வலப்புறமாக, இலப்புறமாக, முன்புறமாக, பின்புறமாக வந்து அவனை நான் வழிகெடுப்பேன். ஷைத்தான் அல்லாஹ் இடத்திலே சபலம் எடுத்திருக்கின்றான் என்பதாக உலக பொதுமறையாம் அல் குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது. நம்முடைய இரத்த நாளங்களிலே இரத்தம் எங்கெல்லாம் ஓடுகின்றதோ அங்கெல்லாம் ஷைத்தான் வீரியமாக ஓடிக்கொண்டே இருக்கின்றான். சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் என்ன செய்றாங்கன்னா, ரமலான்ல பள்ளிவாசல்ல இத்திகாப் இருக்கிறாங்க. சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா தன் கணவரை சந்திப்பதற்காக பள்ளிவாசலுக்கு வருகிறார்கள். பேசி முடிச்ச பின்னால தன் மனைவியை வழியெடுப்பதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலுடைய வாசல் வரையிலும் வந்து வழி அனுப்பி வைக்கின்றார்கள். அந்த நேரத்தில் இந்த சஹாபிகள் என்ன செய்றாங்கன்னா, ரசூலுல்லாஹ்வையும் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களையும் பார்க்கிறார்கள். உடைய ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க தெரியுமா? 2 பேரும் இங்க வாங்கன்னு கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு சொன்னாங்க, இது வேற யாரும் அல்ல, என் மனைவி சஃபியா அப்படிங்கிறாங்க. ஏன்னா மனுஷனுக்கு சந்தேகம் வரத்தானே செய்யும். ரசூலுல்லாஹ் யாரோட ஒரு அந்நிய பெண்ணோடு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, இத வந்து கதை கட்டுறதுக்கு வழி இருக்குது. உடைய ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க தப்பா நினைக்காதீங்க, இது என் மனைவி சஃபியான்ற ஒண்ணு. அந்த 2 பேரும் சொல்றாங்க, சுப்ஹானல்லாஹ், யா ரசூலல்லாஹ், உங்க மேலயே நாங்க சந்தேகப்பட போறோம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்ன ஷைத்தான யஜ்ரி மினல் இன்சானி மஜ்ரத்தம், ஷைத்தான் இரத்த நாளங்களிலெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கின்றான். இன்றைக்கு இல்லை என்றாலும் என்றைக்காவது ஒரு நாள் ஷைத்தான் உங்களை தூண்டி, நீங்க என்ன சொல்றீங்க, ரசூலுல்லாஹ் ஒரு அந்நிய பெண்ணோடு பேசிக் கொண்டிருந்தார், நாங்கள் கண்ணால் பார்த்தோம் அப்படின்னு நீங்க சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நான் கூப்பிட்டு சொன்னேன், ஃபஹஷீது ஐ யக்திப பி குலூபிக்குமா ஷையன் அவ் ஷர்ரன், உங்கள் 2 பேருடைய கல்வில ஷைத்தான் ஒரு தவறான எண்ணத்தை விதைத்து விடுவானோ என்று நான் பயந்து சொன்னேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே சொல்லி காட்டுகிறார்கள். அருமையானவர்களே, நமக்கு ஷைத்தான் இருக்கிறான், நம்ம அத்தா அம்மாவுக்கும் ஷைத்தான் இருந்தான், நம்ம பிள்ளைகளுக்கும் ஷைத்தான் இருப்பான். ஆனா வரக்கூடிய சந்ததிகளுக்கு ஷைத்தான் இருப்பது கூடாது. அப்படியே ஷைத்தான் இருந்தாலும் அவன் அடக்கி வாசிக்க வேண்டும் என்று நானோ நீங்களோ விரும்பினால் அதற்கு அல் குர்ஆன் தெளிவான ஒரு வழியை கற்றுத் தருகிறது. உலகத்துல 2 பேருக்கு ஷைத்தானே கிடையாது, மலக்கு மட்டும்தான். ரசூலுல்லாஹ்வுக்கே ஷைத்தான் இருந்தான். ஆனா அந்த ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, 2 பேருக்கு மாத்திரம் அவர்களுக்கு ஷைத்தானே கிடையாது, மலக்கு மட்டும்தான். அந்த 2 பேர் யார் தெரியுமா? ஒன்று மரியம் அலைஹிஸ்ஸலாம், 2வது மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய குமாரர் ஈசா அலைஹிஸ்ஸலாம். இந்த 2 பேருக்கு ஷைத்தான் கிடையாது. அல் குர்ஆன் சொல்லி காட்டுகிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? ஒரு ஹதீஸை தருது பார்க்கின்றோம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரியில 4274வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குழந்தை பிறக்கின்ற பொழுது வீரிட்டு அழுகிறது. அழாவிட்டாலும் கூட மருத்துவர்கள் என்ன செய்வாங்க, முதுகுல தட்டி 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 அழ வைப்பார்கள். அந்த குழந்தை ஏன் அழுகிறது? மின் மஸ்ஸி ஷைத்தான்,
ஷைத்தான் என்ன செய்யறான்னா காதை பிடிச்சி திருகிறான், எனக்கு ஒருத்தன் ஜிக்கிக்கிட்டான் அப்படின்னு ஷைத்தான் திருகின்ற காரணத்தினால் அந்த குழந்தை வீரிட்டு அழுகிறது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க வீரிட்டு அழுகிறது என்று சொன்னார்கள். சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆனா 2 பேருக்கு இல்லா மரியம வபுலஹா, மரியம் அலைஹிஸ்ஸலாம் கிறிஸ்தவ சமுதாயம் மரியே என்று சொல்வார்கள், இயேசு என்று சொல்வார்கள். இந்த 2 பேருக்கு சைத்தான் கிடையாது. ஏன் தெரியுமா? மரியம் அலைஹிஸ்ஸலாம் பெண் குழந்தையாக பிறந்த உடனே அவங்க தாயார் பேர் ஹன்னா. அந்த ஹன்னா என்ன செய்யறாங்க அப்படின்னா, குழந்தை பிறந்தவுடன் ஒரு துஆவை ஓதினார்கள். அது அல் குர்ஆன்ல 3வது அத்தியாயத்துல 36வது வசனத்துல அல்லாஹ் பதிவு செய்து வைத்திருக்கின்றார். இன்னி உஈதுகா பிக வ துர்ரியதகா மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். யா அல்லாஹ், இந்த குழந்தையை விட்டோம். இந்த குழந்தைனா யாரு? மரியம் அலைஹிஸ்ஸலாம். என் மகள் மரியத்தை விட்டோம், அதே நேரத்தில் அவளுக்கு பிறக்கின்ற ஈசாவை விட்டோம். இவர்களுக்கு ஷைத்தான் வரக்கூடாது என்று நான் பாதுகாப்பு தேடுகிறேன். யார் செய்த துவா? மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் செய்த துவா. இன்னைக்கு நமக்கு குழந்தை பிறந்த உடனே சில பெண்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? ஆண் குழந்தையாக இருந்தா ஒரு நடிகருடைய பெயரை சொல்லி, அவரை மாதிரி என் பிறப்புல இருக்கிறான. பேத்தி பிறந்தா ஒரு நடிகையின் பெயரை சொல்லி, என் பேத்தி அந்த நடிகை மாதிரி இருக்கிற முதல் வார்த்தை குழந்தை காதுல அதான் விலகும். ஆனா மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் என்ன சொன்னாங்க? ஷைத்தானுடைய கெடுதியை விட்டோம், என் மகள் மரியமையும் மரியமுடைய குமாரரையும் நீ பாதுகாத்து விடு அப்படின்னு துவா செஞ்சதுனால அல்லாஹ் இந்த இருவருக்கும் ஷைத்தான் இல்லாமல் ஆக்கிவிட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாமளும் என்ன செய்யணும்? நமக்கு குழந்தை பிறந்தாலும் சரிதான், நமக்கு பேர குழந்தைகள் பிறந்தாலும் சரிதான், இந்த துவாவை ஓதினால் நிச்சயமாக ஷைத்தான் இருப்பான். ஆனால் ஒரு கட்டுப்பாடுக்குள்ளால் அவன் இருப்பான் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். ஷைத்தானை விட்டும் சில நேரங்களில் நம்ம பாதுகாப்பு தேடணும். எந்த நேரங்கள்ல? குர்ஆன் சில நேரங்களை கற்றுத் தருகிறது, ஹதீஸ் சில நேரங்களை கற்றுத் தருகிறது. அந்த நேரங்கள்ல கட்டாயமாக ஷைத்தானை விட்டும் நானும் நீங்களும் பாதுகாப்பு தேட வேண்டும். ஒன்று என்ன தெரியுமா? திருக்குர்ஆனுடைய 16வது அத்தியாயம் சூரத்துல் நஹல் அல 99வது வசனத்துல அல்லாஹ் சொல்லுகின்றான், ஃபைதா கரத்தல் குர்ஆன ஃபஸ்தஇது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். குர்ஆனை ஓத போறோமா? குர்ஆனை ஓதுவதற்கு முன்னால் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், அல்லாஹ்வுடைய அருளை விட்டும் தூக்கி எறியப்பட்ட ஷைத்தானிடமிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன். ஏன்னா குர்ஆனை ஓதுறது மேற்படியாருக்கு பிடிக்காது, தூக்கமே சில பேருக்கு வராது. குர்ஆனை இறந்துட்டா குர்ஆனே முகத்தை வச்சு கோல்வாயா வச்சிருவாங்க, எங்க இருந்தா தூக்கம் வருமோ? அப்ப ஷைத்தான் நினைக்கின்றான் இவரை குர்ஆன் ஓத விடாமல் தடுக்க வேண்டும். அப்ப குர்ஆனை ஓத ஆரம்பிக்கும் பொழுது அது தனி சூறாவாக இருக்கட்டும், ஒரு ஆயத்தாக இருக்கட்டும், முழு ஜுஸுவாக இருக்கட்டும், முழு குர்ஆனாக இருக்கட்டும், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லிதான் குர்ஆனை நாம் ஓத ஆரம்பிக்க வேண்டும். இரண்டாவது என்ன அப்படின்னா, திருக்குர்ஆனுடைய 7வது அத்தியாயம் 200வது வசனத்துல அல்லாஹ் சொல்லுகின்றான், வ இம்மா யன்ஸகன்னக மினஷ் ஷைத்தானி நஸ்குன் ஃபஸ்தஇது பில்லாஹ். திடீர்னு உள்ளத்துல ஒரு தவறான எண்ணம் ஏற்படுகிறது. ஏற்படுறது கற்பனை அல்ல, எல்லாத்துக்கும் ஏற்படத்தான் செய்யும். ஏற்பட்டாதான் மனுஷன். மலக்குகளுக்குத்தான் தவறான எண்ணம் வராது, நபிமார்களுக்குத்தான் தவறான எண்ணம் வராது. இவர்களை தவிர மற்ற எல்லோருக்கும் தவறான எண்ணம் வரும். எனக்கு வராது, நான் சொல்றேன் நான் பெரிய பொய்யன். அதை எல்லாத்துக்கும் தவறான எண்ணம் வரத்தான் செய்யும். தவறான எண்ணம் வந்தால் அது ஷைத்தானின் தாக்குதல். உடனே ஃபஸ்தஇது பில்லாஹ், அல்லாஹ்விடத்தில் ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பு கேட்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றார். ஹதீஸ்களை நம்ம பார்க்கிறோம். இப்ப நாமெல்லாம் செயல்படுத்துறோமா இல்லையான்னு தெரியல. ஆனா இதுவரைக்கும் திருமணம் செய்யாதவர்கள், இனிமேல் நான் ஒரு குழந்தையை பெற்றெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள் இந்த வழிமுறையை நாம் பின்பற்ற வேண்டும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அறிவிக்கக்கூடிய செய்தி, அபூதாவுதுல 2100
63வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லவ் அன்ன அஹதகும் இதா அராத ஐயதி அஹலஹு, உங்களில் ஒருவர் தன் மனைவியோடு உறவு கொள்வதற்கு நாடினால், மனைவியோடு உறவு கொள்ள போறோம், எந்த உறவுல கருப்பிடிக்கும் அது எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, நம்ம பீவிமார்களுக்கும் தெரியாது, அது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். வேண்டாம் ஒதுங்குவோம், கருப்பிடித்து விடும். கரு வேண்டும் என்று உறவு கொள்வோம், கருவே பிடிக்காது. அதை எந்த உறவுல கருப்பிடிக்கும் பிடிக்காது நமக்கு அது தெரியவே தெரியாது. அதை எப்ப நாம உறவு கொண்டாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பிஸ்மில்லாஹ், அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கொண்டு இந்த காரியத்தை நான் செய்கின்றேன். அது ஒன்றும் ஹராம் இல்லைங்க. மனைவியோட உறவு கொண்டா அது நன்மையான காரியம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், மனைவியோடு உறவு கொள்வது அது எப்படி ஒரு நன்மையான காரியமாக ஆகும்? ஹதீசுகள்ல பதிவு செய்யப்படுகிறது. அப்பதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, உனக்கு மனைவி இல்லை என்றால் உன் ஆசையை தீர்த்து கொள்ள நீ விபச்சாரம் செய்வாய். அது குற்றமா குற்றம் இல்லையா? அந்த குற்றத்திற்கு செல்லாமல் உன் மனைவிதானே தடையாக இருக்கின்றால், எனவே உன் மனைவியோடு உறவு கொள்வது அது நன்மையான காரியம் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. அதனால பிஸ்மில்லாஹ் சொல்லிதான் அந்த நேரத்தில் நாம எப்படி பிஸ்மில்லாஹ் சொல்றது? ஒரு அம்மா என்கிட்ட கேட்டாங்க, மாத்திரை போடுறது பிஸ்மில்லாஹ் சொல்லலாமாண்டு. தாராளமா சொல்லலாமாண்ட. பிஸ்மில்லாஹ் சொல்ல பரக்கத்தா இருந்தேன். அப்ப பரக்கத்தா மாத்திரையை போட்டுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னுச்சு. ஏமா உனக்கு நோய் குணமாகணுமா ஆகக்கூடாதா? குணமாகணும், பிஸ்மில்லாஹ் சொல்லி போடு. அல்லாஹ் மாத்திரையில பரக்கத் செய்வான். அது மாத்திரை உனக்கு நோயை குணமாக்கும். ரொம்ப பெண்கள் நீங்க அப்படிதான் நினைக்கிறாங்க. மாத்திரையை போடுறது தலையில் சீல போடுறது இல்ல, பிஸ்மில்லாஹ் சொல்றது இல்ல, இடது கையினால தான் போடுறது, வலது கையினால போட்டா போட்டுக்கிட்டே இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறது. அதெல்லாம் தவறான காரியங்கள். அப்ப உறவு கொள்கின்ற நேரத்துல அல்லாஹ்வை ஞாபகப்படுத்த வேண்டும். அல்லாஹ் ஹலால் ஆக்கிய ஒரு காரியம், ரசூலுல்லாஹ் நன்மையான காரியம் சொல்லி இருக்கிறாங்க. பிஸ்மில்லாஹ் என்று சொல்லி அல்லாஹும்ம ஜன்னிபனா அஷைத்தான, ஷைத்தானிடம் இருந்து எங்களை நீ பாதுகாத்து விடு. உறவு கொள்ற நேரத்துல நம்ம தப்பான ஒரு ஆளை கற்பனை பண்ணிக்கிட்டு நமக்கு பிறக்கிற குழந்தை அந்த மாதிரி பிறக்கணும் அப்படின்னு நாம கற்பனை பண்றது, நம்ம மனைவி அவங்க ஒரு தப்பான ஆளை உள்ளத்துல வச்சுக்கிட்டு அவன மாதிரி ஒரு குழந்தை பிறக்கணும் இப்படி நியத்து வச்சா இன்னமல்ல ஆழ்மால பெண்ணியார். ஒரு வெள்ளை தம்பதிகளுக்கு கருப்பான குழந்தை பிறக்கிறது அமெரிக்கால. அவன் கணவன் சொல்லுகின்றான், நாங்கள் வெள்ளை தம்பதிகள், எங்களுக்கு பிறந்ததோ கருப்பு குட்டி, இது எனக்கு பிறந்ததல்ல, என் மனைவி வேற யார்ட்டையோ படுத்திருக்கிறார் அப்படின்னு நீதிமன்றத்தில் வழக்கு போகுது. கணவன் மனைவி அழைத்து நீதிபதி விசாரிக்கின்றார். மனைவி சொல்கின்றால், நீதிபதி அவர்களே, இது எனக்கு பிறந்த குழந்தைதான். எப்படி என்றால், நாங்கள் உறவு கொள்கின்ற நேரத்தில் எங்களுடைய படுக்கை அறையில ஒரு கருப்பு நிறத்தை சார்ந்த ஒரு வீரனின் போட்டோ நாங்கள் மாட்டி வைத்திருக்கிறோம். நான் உறவு கொள்கின்ற நேரத்தில் எனக்கு பிறக்கின்ற குழந்தை இந்த வீரனை போட்டு பிறக்க வேண்டும் என்று நான் உள்ளத்தில் எண்ணினேன் அப்படின்னு சொன்ன உடனே நீதிபதி தீர்ப்பை எழுதினாரா, இது உங்களுக்கு பிறந்த குழந்தைதான். அப்ப நல்ல எண்ணங்கள் வர வேண்டும். நல்ல எண்ணங்கள் வருவதாக இருந்தால் சைத்தானை நம்ம விரட்டணும். சைத்தான் இருந்தால் நாம ஒருத்தனை நினைப்போம், அவன் ஒருத்தியை நினைப்பான். ரெண்டு கலந்து குட்டி சைத்தானை தான் பிறக்கும். அதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹும்ம ஜன்னிபின ஷைத்தான், எங்களை விட்டும் ஷைத்தானை நீ தூரமாக்கி, வஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா, எங்களுக்கு பிறக்கின்ற குழந்தையை விட்டும் நீ ஷைத்தானை தூரமாக்கி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமான ஒரு துஆவை கற்றுத் தந்து அந்த துஆவை ஓதி அந்த குழந்தை பிறந்தால் தரித்து விட்டால் அந்த குழந்தைக்கு ஷைத்தான் இருக்க மாட்டான். ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தைகள் இது. மற்றொரு ஹதீஸை நாம் புரட்டி பார்க்கின்றோம். அதிகமான செய்திகள் ஹதீஸுகள்ல பதிவு செய்யப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பாங்கு சொல்ற வரைக்கும் ஷைத்தான் பள்ளிவாசல்ல இருப்பானா. தொழுகைக்காக பாங்கு சப்தம் கேட்டுவிட்டால் ஷைத்தான் பள்ளிவாசலை விட்டு தூரமாக ஓடி விடுவான். எப்படி ஓடுறான் தெரியுமா? லஹு லுராத்துன், கெட்ட காற்றை பிரித்தவாறு ஓடுகின்றான். துர்நாற்றம் உள்ள காற்றை பிரித்தவாறு. அந்த பாங்கு சத்தம் காதுல விழக்கூடாதா, அதனால அந்த சப்தத்தை பிரித்துக் கொண்டே ஷைத்தான் ஓடி விடுகின்றான். பாங்கு சொல்லி முடிஞ்ச உடனே
மறுபடியும் பள்ளிவாசலுக்கு வாரா. இக்காமத்து சொல்லப்பட்டால் மறுபடியும் காட்சை பிரித்தவாறு ஷைத்தான் ஓடி விடுகின்றான். இக்காமத் சொல்லி முடிச்ச உடனே இமாம் அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்ட உடனே மறுபடியும் உள்ள வந்துருவான். இமாம் உள்ளத்துல ஏறிடுவான், பின்னால் நிற்கிறது மௌமுன்கள் உள்ளத்துல ஏறிடுவான். அதை நினைச்சு பாரு, இதை நினைச்சு பாரு, அதை கடையில விட்டுட்டு வந்துட்டீங்க, செருப்பு வெளியே கிடக்க, செல்போன் அங்க வச்சுட்டு வந்துட்டீங்க, கண்ட கண்ட எண்ணத்தை எல்லாம் உருவாக்கி கடைசியில 3 ரக்காத் ஓதமா 4 ரக்காத் ஓதமா யாருக்கும் ஞாபகம் இல்லாம நம்முடைய தொழுகையை குழப்பமாக்கி விடுவான். எனவே தக்பீர் கட்டுவதற்கு முன்னால் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் நீங்கள் சொல்லிக் கொள்ள வேண்டும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப பாங்கு சப்தம் கேட்டா ஷைத்தான் ஓடி விடுகின்றான். தொழுகைக்காக பாங்கு சொல்லப்பட்டால் அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். இன்னைக்கு சில பேர் புது வீடு கட்டின உடனே 10 அறை இருந்தா 10 அறையும் பாங்கு சொல்ல சொல்றாங்க. கழிவறையும் விட்டு வைக்கல, அங்கேயும் பாங்கு சொல்லு. குளியலறையும் விட்டு வைக்கல, சமையலறையும் விட்டு வைக்கல. ஒரு கடையில கடை கட்டி பிடிச்ச உடனே பாங்கு சொல்ல சொல்லி இருக்கிறாங்க. பாங்கெல்லாம் சொல்லியாச்சு. மறுநாள் போய் பார்த்தா லாட்டரி சீட்டு கடை. சைத்தான், அதே ஒரு சைத்தான் அங்கவே பாங்கு சொல்லி இருக்கிறாங்க. சைத்தான் ஓடுனானா இருக்கிற சைத்தான் வர ஆரம்பிச்சாச்சு. டாஸ்மாக்கு வாடகை விடுறது, வட்டி கடைக்கு வாடகை விடுறது, அங்கே சைத்தான் நிரந்தரமாக இருக்கிறான். ஆக பாங்கு என்பது தொழுகைக்காக மட்டும் பாங்கு சொல்லப்பட்டால், புது வீடுகள்ல பாங்கு சொல்றாங்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டித்தராத ஒரு வழிமுறை. எத்தனை வீடுகள்ல பாங்கு சொல்லப்படுகிறது, அந்த வீடுகளில் உள்ள பெண்கள் போசாமறையில் நிற்கிறாங்களா, தலையை மூடி நிற்கிறாங்களா? அப்ப அந்த பெண்கள் சைத்தான்கள ஓடல, அவங்க நிக்கத்தானே செய்யறாங்க. அப்ப தொழுகைக்கு பாங்கு சொல்லப்பட்டால் மட்டும்தான் சைத்தான் பள்ளிவாசலை வைத்து ஓடி விடுகின்றான். ஒருத்தன் நேர்ச்சை பண்ணாரா, சைத்தானுக்கு நான் சாப்பாடு கொடுக்கேன், எங்க போய் சைத்தானை தேடுறது? ஒரு ஆலிம் சாட்ட போய் கேட்டாரா, சைத்தானை பார்க்கணும், நேர்ச்சை பண்ணி இருக்கிறேன். அப்ப அந்த ஆலிம் சார் சொன்னாரா, பள்ளிவாசல போய் சாப்பாடை வச்சுக்கோ, ஒரு 10 பேர் படுத்து கிடப்பாங்க, பாங்கு சொன்ன 8 பேர் இஞ்சி ஓடுவான், அவன் தான் சைத்தான் அவனுக்கு சாப்பாடு கொடுத்தார். கடைசியில பார்த்தா முக்கியமான பிரமுகர்கள் எல்லாம் ஓடுறாங்க சாப்பாடை வாங்கிட்டு. அந்த மாதிரி ஒரு கதையை சொல்லுவார்கள். அதுல பாங்கு சப்தம் கேட்டால் ஷைத்தான் ஓடுவான் என்பது தொழுகைக்காக பாங்கு சொல்லப்பட்டால், கழிவறைக்கு செல்லும் பொழுது ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு தேட வேண்டும் என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமுதாயத்திற்கு கற்றுத் தருகிறார்கள். சமுதாயத்தை இளைஞர்களை ஷைத்தானுடைய செயல்களை விட்டும் நாம் பாதுகாக்க வேண்டும். அதிகமான இளைஞர்கள் நீங்க கஞ்சாவுக்கும் மதுபோதைகளுக்கும் அவர்கள் அடிமையாக ஆகி அவர்கள் குடிக்க வேண்டும் என்பதற்காக தெருக்களில் நிறுத்தப்பட்ட அந்த வாகனங்கள்ல பெட்ரோலை கள வாங்குறாங்க, டயர்களை கள வாங்குறாங்க, அந்த பைக்கில் உள்ள கண்ணாடியை கூட திருடிட்டு போறாங்க. நம்ம இஸ்லாமிய இளைஞர்கள் மற்ற இளைஞர்களை நாம் விட்டு விடுவோம். இஸ்லாமியர்கள் மட்டும் குடியிருக்கக்கூடிய வீதிகள்ல இரவு நேரங்கள்ல பார்த்தா வெளியே காய்ப்படுத்த ஆடைகளை திருடி செல்கிறார்கள். அதை விட்டு கஞ்சாவை வாங்கி அடிக்கக்கூடிய ஒரு அவலமான சூழ்நிலையை பார்க்கிறோமா இல்லையா? வரக்கூடிய சந்ததிகளாவது நல்ல சந்ததிகளாக பிறக்க வேண்டுமானால் பெருமானார் கற்றுத்தந்த இந்த வழிமுறைகளை நாம் பின்பற்ற வேண்டும். எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இளைய சமுதாயத்தையும் நம்மையும் ஷைத்தானை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.